அப்போ அவங்க சொல்கிறதுல வந்து கொஞ்சம் உண்மை இருக்குது. அமெரிக்கா வந்து அப்படி ஒன்றும் அடிமுட்டாள்கள் இல்லை. அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களை எப்போவுமே ரிசர்வில் வச்சுருப்பாங்க. ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வந்தா, அந்த டைம்ல எப்பேர்ப்பட்ட ஆயுதத்த நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னு ஒரு சில ஆயுதங்கள் வந்து பிக்சரோட வந்திருந்தது. அந்த ஆயுதத்த இப்ப வந்து ஈரான் மேல யூஸ் பண்ண போறாங்க. இப்ப ஈரான் யுத்தத்துல மட்டும் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து 14,000 மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கடந்த 3 வருஷத்துல இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஆயுதங்கள் மட்டும் எக்கச்சக்கம். இப்போ இஸ்ரேல்ட்ட வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்ல. அங்க அமெரிக்கால ஒரு 7, 8 கம்பெனிகள்லாம் ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஆர்டர் குடுத்தா நம்பர் 1 என்ன செய்யணும்? அட்வான்ஸ் பேமெண்ட் குடுக்கணும். அடுத்தடுத்து பேமெண்ட் குடுக்கணும். பேமெண்ட் குடுக்க அவன்ட்ட பணம் இல்ல அமெரிக்கால. அமெரிக்கால பணம் இல்லையா? அப்படின்னு சொல்லி வந்து ஷாக் ஆக வேண்டியதில்ல. அமெரிக்கால பணம் இல்ல. ஈரான் இவ்வளோ அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு அப்புறமும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நேத்து வந்து 16 கப்பல் வந்து ஈரானோட எண்ணெய் கப்பல் அப்படியே கடந்து ஹர்மூஸ்லயே கடந்து வெளியே போகுது. எங்க சைனாவுக்கு போகுது. இப்போ ஈரானோட மனநிலை என்ன? நான் வந்து பின்வாங்க மாட்டேன். அடிப்பேன். என் கையில் இன்னும் ஆயுதம் இருக்கு. இப்போ வரைக்கும் இங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்டில் இப்போ வரைக்கும் ஆயுதம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து சிலருக்கு வந்து அடைமொழியோட ரெகுலராக பேசணும்ல, அது துபாய் வரைக்கும் எதிரொலிக்குது. எப்படின்னா, கிறுக்கு அதிபர், கிரிமினல் அதிபர் அப்படின்னு சொல்றது உண்டு. கிறுக்கு அதிபர் அப்படின்னா யாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, ட்ரம்ப். கிரிமினல் அதிபர் போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் டேவிட். சார், ஈரான் அமெரிக்கா போர் எப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க சார். இதுக்கிடையில வந்து அமெரிக்கா சைடுல ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்குங்க சார். என்னன்னா, அமெரிக்கா கிட்ட இருக்க ஆயுதங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆயுதத்த வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து 5 நிமிஷம் போதும் அமெரிக்காவுக்கு. ஆனா அத உருவாக்க தான் பல வருஷங்கள் வேணும் அமெரிக்காவுக்கு. இப்போ அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் வச்சு ஈரான் கிட்ட சண்டை போட்டிருந்தாலும், இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு ரஷ்யாவோ, சீனாவோ போருக்கு வந்தாங்கன்னா என்ன பண்றது? ஒரு கேள்வி வந்து அமெரிக்காவோட நிலைமை வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ அமெரிக்கா எந்த நிலைமையில இருக்குங்க சார்? ஆயுதங்கள் கிடங்கு எப்படி இருக்கு? அப்போ அவங்க சொல்றதுல வந்து கொஞ்சம் உண்மை இருக்கு. அமெரிக்கா வந்து அப்படி ஒன்றும் அடிமுட்டாள்கள் இல்லை. ஓகே. அமெரிக்காவை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களை எப்போவுமே ரிசர்வ்ல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, அமெரிக்கா வந்து என்ன மாரி ஆயுதங்கள உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒருவேளை 3ஆம் உலகப் போர் வந்தா, அந்த டைம்ல எப்பேர்ப்பட்ட ஆயுதத்த நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னு ஒரு சில ஆயுதங்கள வந்து பிக்சரோட வந்திருந்தது. அந்த ஆயுதத்த இப்போ வந்து ஈரான் மேல யூஸ் பண்ண போறாங்களாம். அப்போ எவ்வளோ வலிமையான, அதாவது வலிமைங்கிறது நான் என்ன எவ்வளோ பெரிய அளவுக்கு வார்ஹெட்ல எவ்வளோ பெரிய அளவுக்கு வெடிபொருள் வைக்கிறாங்க, அதுதான் வலிமை. நம்ம வந்து 1 டன் வச்சு ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கு பதிலா 5 டன் வச்சு அடிக்கிறாங்க. 5 டன்ன வந்து ஒரு 10 மிசைல் வச்சு அடிக்கிறாங்க. அப்புட்ன்னா அந்த இடமே நாசமாயிரும். ஓகே. அப்போ அந்த மாரி ஏதோ செஞ்சு வச்சிருக்கக்கூடிய 3ஆம் உலகப் போர் வந்தா நம்ம வந்து இத பயன்படுத்தணும். அதுவரைக்கும் பயன்படுத்த வேண்டாம். செஞ்சு வச்சது அப்படி இருக்கட்டும். அப்படின்ற ஆயுதத்த ஈரான்ல பயன்படுத்த போறாங்க. அது முழுசா 100% பயன்படுத்த இருக்க 1, 2 கொஞ்சம் பயன்படுத்தான்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த அளவுக்கு ஆயுதங்கள் அமெரிக்கால இருக்கு. அது போக அந்த அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அவங்க கையில வந்து நெறைய உற்பத்தி எல்லாம் பண்றாங்க. அவங்க ஆயுதம் உற்பத்தி பண்றது, அது வெறுமனே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு மட்டும் ஆயுத உற்பத்தி பண்ணல. அவங்களுடைய மெயின் தொழிலே ஆயுத உற்பத்தி தான். அந்த ஆயுத உற்பத்தி வந்து இங்கே பண்றாங்க. வேற இடத்துல வந்து ஜாப் ஒர்க் குடுத்து பண்றாங்க. ந வெளியெல்லாம் குடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அ என்ன சொல்றது? சைனாலேருந்து அங்க ஆயுத உற்பத்தி பண்ணிட்டு வர்ற மாரி தெரியல. ஏன்னா மத்த கம்ப்யூட்டர் ஐட்டத்துலேருந்து மத்த எல்லா ஐட்டமும் வருது. ஆயுதம் வந்து அங்கேருந்து ஃபுல்லா உற்பத்தி பண்றாங்கல்ல. அது வந்து சில கம்பெனிகளுக்கு வந்து ஜாப் ஒர்க்கா குடுத்துறாங்க. எப்படி இந்த மாரி போயிங் மாரி கம்பெனிகளுக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆயுதம் உற்பத்தி பண்றதுக்கு ஜாப் ஒர்க்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து கவர்மெண்ட் இந்த அமெரிக்கா கவர்மெண்ட் ஆர்டர் குடுத்த உடனே, ஓகே எத்தன ஃபைட்டர் ஜெட்டு, எத்தன மிசைலு, என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு எல்லாம் ஸ்பெக் எல்லாம் குடுப்பாங்க. குடுத்தோனே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில
ஏராளமான ஆயுதம் வந்து அவங்க கையில் வந்து இருந்தது. ஓகே. ஆனால் என்ன நம்பர்னு வந்து நான் என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும். வெளியில் நீங்கள் யாராவது என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதை உண்மைன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை வந்து கண்டிப்பாக அது எவ்வளோ வச்சுருக்காங்கன்ற உண்மை வந்து வெளியே வரவே வராது. அதுவும் அமெரிக்கன் இருக்காங்கல்ல, அவங்க பத்திரிகை ஊடகமாக இருக்கட்டும், அங்கே வந்து பென்டகனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், யாரும் அதை விஷயத்த தான் நாடு அப்படின்னா அந்த உண்மையை வெளியே பேசவே மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிதர்சனம். அவங்க கையில் இந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 மிசைல் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு 500 மிசைலை வந்து கொஞ்சம் ரஷ்யாவில், கொஞ்சம் இங்கே காசாவில், லெபனானில் அப்படிலாம் அடிச்சிட்டோம். இது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி 5,000 மிசைல் வந்து வெளியே விற்பாங்க. அதை விற்கிறதுக்கு இன்னும் ஒரு 1000 மிசைல் வந்து அவனுடைய மற்ற நிலைகள் இருக்கு இல்லையா, அங்கங்கே சைனாவுக்கு கீழே அங்கே வைப்பாங்க. அவனுடைய நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடமும் அங்கே வச்சு காட்சி பொருள் மாதிரி வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் அங்கேருந்து அடிக்கிறது. அல்லது இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த இது இருக்குது, இந்த மாதிரி வேணுமா, ஆர்டர் கொடுத்தா இப்போ இங்கே வந்து கொடுக்குறேன். அப்புறம் கையில் வந்து இவ்வளோ தான், மொத்தம் 4000 இருக்குது, இன்னும் ஒரு 3000 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, உடனே ஆர்டர் கொடு, இந்த ஆர்டருக்கு வந்து இத்தனை பில்லியன் டாலர், பில்லியன் தான், பில்லியனில் கொடு அப்படின்னு பணத்தை வாங்கி வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய ஆள் அவங்க. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கடந்த 4 வருஷத்தை தாண்டி யுக்ரைன் அண்டு ரஷ்யா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. யுக்ரைனுக்கு வந்து ஆயுதம் எங்கேருந்து கிடைச்சது? பெரும்பாலான ஆயுதம் வந்து அமெரிக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் போர்ஷன் வந்து யூரோப்பியன் யூனியன். அப்புறம் யுக்ரைனில் ஆயுதமே இல்லை அப்படின்னா யுக்ரைனில் கொஞ்சம் ஆயுதம் இருந்துச்சு. ஓகே. மேபி இப்படி வச்சுக்கோங்க, சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு புரிதலுக்கு வச்சுக்கோமே. யுக்ரைன் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க ஆயுதங்கள் 100% எடுத்தேன்னா, யுக்ரைனில் இருந்த ஆயுதம் வந்து மேபி ஒரு 10-15% இருக்கலாம். யூரோப்பியன் நேட்டோ நாடுகள் இருக்குல்ல, அவங்க கொடுத்த ஆயுதம் வந்து ஒரு 30-35% இருக்கலாம். மிச்சம் வந்து 50% மேலே அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள். அப்போ அமெரிக்காவில் அங்கே இருந்த ரிசர்வ் வந்து குறைஞ்சிச்சா? ஓகே, சரி. இப்போ வந்து கரெக்டாக 3 வருஷம் முடிய போகுது இஸ்ரேல் காசா யுத்தம். அதுக்கப்புறம் போன வருஷம் இடையில இஸ்ரேல் ஈரான் யுத்தம், ஒரு 12 நாள் யுத்தம். அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி 28லேருந்து கடந்த ஒரு 5 மாதமாக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சேர்ந்து ஈரான் யுத்தம். இப்போ ஈரான் யுத்தத்தில் மட்டும் அவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 14,000 மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 16,000 14,000 13,000 ப்ளஸ் 14,000 மிசைல் யூஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சுடுகாடு ஆயிருக்கணும் அந்த நாடு. அடிச்சிருக்க பொத்தல் போட்ட இடத்தெல்லாம் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. சில இதெல்லாம் இருக்குது, முடிஞ்ச பிக்சர் இருக்குது, அது கேட்டு பார்த்தேன், பார்த்தா நெட்லேயே வருது. ஓகே. அந்த நாடே பொத்தல் போட்டிருக்காங்க. 14,000 மிசைல், 1 2 இல்லை, ஒரு மிசைல் அடித்தாலே அவ்வளோ ஆட்டம் காணும். 14,000 மிசைல் அடிச்சிருக்காங்க. ஓகே. அந்த 14,000 மிசைல் வந்து இஸ்ரேலோடது ப்ளஸ் அமெரிக்காவோடது. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் பயன்படுத்திய மிசைல் வந்து ஒரு 5,000 இல்லை 4,000 5,000 மிசைல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அமெரிக்கா பயன்படுத்தி 7,000 8,000 மிசைல். இந்த மிசைலுங்கிறது வந்து நிலத்திலேருந்து கிளம்பி போகிற மிசைல் மட்டும் இல்லை, இது வந்து ஃபைட்டர் ஜெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய, வந்து மேலே வானத்துலேருந்து போடக்கூடிய மிசைல் நிறையா. ஓகே. அவ்வளோ மிசைல் தயாரிக்கிறதுக்கு எத்தனை வருஷமாக தயாரிச்சிருப்பாங்க. அதுக்கு மூலப்பொருள் வேணும்ல, ரா மெட்டீரியல், அப்புறம் வந்து அதுக்கான ஸ்டீல்லேருந்து ஆரம்பித்து உலோகத்துலேருந்து எல்லாமே வேணுமே. அத்தனையும் சேர்த்து தயாரிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி. நினச்சா வேகமாக தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன சைனாவா? அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அவங்ககிட்ட ஆயுதங்கள் வந்து நிறையா குறைஞ்சிருக்கு. இன்னொன்று, ஆயுதம் வந்து வேறு ஏதாவது ஒரு நாடு, உதாரணத்துக்கு நம்ம இந்தியா வச்சுக்கோமே, இந்தியா வந்து அமெரிக்காட்ட வந்து எனக்கு ஒரு 2,000 மிசைல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்டர் கொடுத்தா அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு அவன்கிட்ட சரக்கு இல்லை. ஏன்னா இருக்கிற அந்த ஆயுதம் எப்போயுமே வச்சுருக்காங்கன்னா, தன்னோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அங்கங்கே எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. அதையும் தாண்டி ஓகே, இப்போ என்ன ஒரு பெரிய சமீபத்தில் என்ன சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க, பக்கத்தில் காசா அடிச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் காசா அடிச்சிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் லெபனான் அடிச்சிட்டு இருக்காங்க. இடையில அப்பப்போ கோல்டன் ஹைட்ஸு, அப்புறம் சிரியா பார்டருக்குள்ளே போய் அடித்தாங்க. இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலையும் வந்து இவங்க இந்த கடந்த 3 வருஷத்தில் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆயுதங்கள் மட்டும் எக்கச்சக்கம். இப்போ இஸ்ரேல்கிட்ட வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை. சார், அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் சார். அப்போ இன்னமும் அமெரிக்கா கிட்ட இருப்பில் வந்து ஆயுதங்கள் இருக்குது.
அவனை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அவனை அந்த சொல்ல ஓகே. அந்த அந்த ஆயுதங்கள் என்ன இருந்தது. அதையும் அடுத்த கட்டத்துக்கு அது வர்றேன். இருந்தது. இப்ப என்ன ஆயி போச்சு அப்படின்னா, அ ஒரு உதாரணத்துக்கு ஒரு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கப்பல் வருது. அதுல 70 ஃபைட்டர் ஜெட் இருக்கு. ஓகே. அந்த 70 ஃபைட்டர் ஜெட்டும் அங்கேருந்து வெறுமனே கிளம்பி வந்து சுற்றுலா போகும். நேரா கிளம்பி போச்சுன்னா, அவன் ஆயுதத்த போடணும்ல. அப்போ அந்த கப்பலுக்குள்ள ஆயுதம் வேணும்ல. அப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு வந்து ஒரு 10 மிசைல் வச்சுக்கங்களேன். 70 ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா 700 மிசைல். அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 1000மோ, 1500 மிசைலோ வந்து அங்க ஸ்டாக் வேற இருக்கு. அதெல்லாம் எடுத்து தான் மாட்டி மாட்டி கிளம்புது. அதே மாரி அ யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. அங்கே வந்து ஒரு 90 ஃபைட்டர் ஜெட்டு. இந்த கப்பல்ல மட்டும் இவ்வளவு. இந்த 2 கப்பலுக்கும் பாதுகாப்பா ராணுவ கப்பல் வேற வந்துச்சு பார்த்தீங்கள்ல, போர்க்கப்பல். அது ஒரு 20, 25 போர்க்கப்பல் சொல்றாய்ங்க. அந்த போர்க்கப்பல்ல சும்மா வந்திருக்கும். அதில வந்து அ ம ஏகப்பட்ட மிசைல் ஆரம்பிச்சு, எக்கச்சக்கமான ஆயுதங்களோட, அந்த ஆயுதங்கள் 20 எடுத்தாட்டா அது எவ்வளவு அமௌண்ட். இது எல்லாம் வந்து நெறையா யூஸ் பண்ணிட்டாய்ங்க. சார் அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஈரான் அடுத்த கட்டத்த நோக்கி போறாங்களா இப்போ? ஆயுதங்கள் வந்து அமெரிக்காட்ட இருக்கு. சார் அப்போ வந்து ட்ரம்ப்ப குறி வைக்கலாம். எப்படின்னா ட்ரம்ப்போட சொத்துக்கள் எல்லாம் வந்து துபாய்ல அதிகமா துபாய் உட்பட பல நாடுகள்ல இருக்கு. இப்போ துபாய குறி வச்சு அடிக்கும்போது, ட்ரம்ப் கிட்ட சொத்துக்கள் வந்து குறையும். அப்போ ட்ரம்ப்போட சொத்துக்கள் குறைஞ்சா, அவரோட ஆட்டமும் குறைஞ்சிரும்னு சொல்லி அப்படி ஒரு டாக்கும் போதா சார்? இல்ல அதாவது ஆமா. அது ஒரு பக்கம் அது கரெக்ட் தான். ட்ரம்போட சொத்து இந்தியால இருக்கு. இந்தியாலயும் இருக்கு. ஆமா. இப்ப ஆனா அதிகமா துபாய்ல இருக்குன்னு இல்ல சொல்றாங்க சார். இந்தியாலன்னா நெறைய இல்ல. இப்போ மும்பைல ட்ரம்ப் டவர்ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது மாரி இந்தியாலயும் ட்ரம்ப் வந்து எல்லா உலகம் பூரா எங்கெங்க உண்டோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாய்ங்க. என்ன எப்படி ஊரான் சொத்த அடிச்சு உலையில போட்டா தானே எப்படி இருக்கும்? அப்ப அ பஹ்ரைன்ல நெறையா, துபாய்ல நெறையா, ஓகே. அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல எக்கச்சக்கம். அப்ப நெறைய வந்து ட்ரம்ப்போட சொத்து நெறையா இருக்கு. இவங்க வந்து அத குறி வச்சு அடிக்கிறாய்ங்க. "நீ இந்த ஆட்டம் காட்டுறயில்ல, உன்ன முதல்ல கைய கால உடைச்சு எல்லாம் இப்படி உட்கார வச்சோம்னா" அப்படின்னு காமிக்கிறாய்ங்க. நம்ம பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ரிசர்வ்ல வச்சிருந்த நெறைய ஆயுதங்கள். இப்ப வந்து அமெரிக்கால அந்த நாட்ட பாதுகாக்கிறதுக்கு வச்சிருந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப இப்ப சமீபத்தில வந்து ஒரு 12, 13 நாள் இன்னைக்கு 14 நாள் 15 நாளா வந்து தொடர்ந்து ஈரான் மேல அடிச்சிட்டு இருக்காங்கல்ல. அடிக்கிறதுக்கு ஆயுதம் வேணும்ல. அந்த ஆயுதம்லாம் எது அப்படின்னா, அ அமெரிக்க நாட்ட பாதுகாக்கிறதுக்கு ரிசர்வ் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஆயுதங்கள்ன்ற பேரு. அதான் நீங்க சொன்ன இது வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்ல. கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா, அமெரிக்கா வந்து தன்ன பாதுகாக்கிறதுக்கு மட்டும் வச்சிருந்தான்னா, இப்போ வந்து ஈரான்ல வந்து தோல்விய ஒத்துக்கிட்டு வெளிய போயிரணும். ஆயுதங்கள் இல்ல. இப்போ ஆர்டர் குடுத்துருக்காய்ங்க. எங்க அங்க அமெரிக்கால ஒரு 7, 8 கம்பெனிகள்லாம் ஆர்டர் குடுத்துருக்காய்ங்க. ஆர்டர் குடுத்தா நம்பர் 1 என்ன செய்யணும்? அட்வான்ஸ் பேமெண்ட் குடுக்கணும். அடுத்தடுத்து பேமெண்ட் குடுக்கணும். பேமெண்ட் குடுக்க அவன்ட்ட பணம் இல்ல. அமெரிக்கால. அமெரிக்கால பணம் இல்லையா? அப்படின்னு சொல்லி வந்து ஷாக் ஆக வேண்டியதில்ல. அமெரிக்கால பணம் இல்ல. அத ஆக்குனது இவர் ட்ரம்ப். இல்ல ட்ரம்ப் மட்டும் இல்ல. யாரா இருந்தாலும் சண்டைன்னு வந்துருச்சுன்னா அது வருங்க. அதாவது போர்ல வந்து நாட்டோட பொருளாதாரம் அவ்வளோ சீரழியும். அதாவது அ ம மத்த இடங்கள்ல போர் பண்ணும்போது, அவங்களுக்கு எண்ணெய் வளம் கிடைச்சது, கையில காசு கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்லா ட்ரேடும் வந்து டாலர்ல கிடைச்சது. இப்போ வந்து அங்க எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டாங்க. அப்புறம் டாலரைசேஷன் சொல்லி டாலர் வர்த்தகம்லாம் குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய எண்ணெய் எதுவும் கிடைக்கல. ஈரான் இவ்வளோ அடிச்சிருக்காங்க. அடிச்சதுக்கு அப்புறமும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். நேத்து வந்து 16 கப்பல் வந்து ஈரானோட எண்ணெய் கப்பல் அப்படியே கடந்து ஹார்மூஸ் வழியா கடந்து வெளிய போகுது. எங்க சைனாவுக்கு போகுது. சார் நிறைவான ஒரு கேள்வி சார். ஓகே. இப்ப இந்த போர்ல ட்ரம்ப் அவர்கள மனநிலை எப்படி இருக்கு? இந்த போர முடிச்சிடலான்னு பார்க்கலாமா? இல்ல ஐயா சாமி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் விட்டுருங்கன்னு மன்னிப்பு கேட்கிற ஒரு மனநிலையில இருக்காரா? எந்த கேட்கவே மனநிலையில மாட்டாய்ங்க. இருக்காரு? ஈரான் இப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க சார்? சொல்லுங்க. ஈரான் ஓகே. ஈரான் எடுத்துக்கிட்டோம்னா, ஈரான் சரியான அடி வாங்கியிருக்காய்ங்க. அடின்னா மக்கள் வந்து ஏற்கனவே 5500 பேருக்கு மேல அங்க வ பிப்ரவரி 28ல செத்தாங்கல்ல. அதுக்கப்புறமா ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க ஈரான்ல. அது இந்த ராணுவ வீரர்களும் அதிகமா இருந்திருக்காங்க. ஆமாமா. ஏன்னா ஐஆர்ஜிசில இருந்து அவிங்களும் மனுஷன் தானே, உடம்பு தானே. என்ன இருந்தாலும் அவிங்களும் நெறைய செத்துருக்காய்ங்க. ராணுவ வீரர்கள் வந்து எவ்வளோ கணக்குன்னு தெரியல. ஆனா மக்களோட மக்களா அங்க இருந்த ராணுவ வீரர்கள் நெறையா வந்து அடி வாங்கிட்டு செத்துருக்காய்ங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அ ஈரான்ல எப்படியும் கிட்டத்தட்ட அந்த மரணம் வந்து 10,000 தொடும். ஓகே. இப்ப அடிச்சது பிப்ரவரி 28 அடிச்சது. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து 10,000 தொடும். எனக்கு கிடைச்ச அங்கங்க கிடைக்கிற தகவல வச்சு. அதே நேரத்தில அமெரிக்க ராணுவ வீரர் இருக்காங்கல்ல, அவிங்க குவைத்தில அடி வாங்கியிருக்காய்ங்க. நெறைய செத்துருக்காய்ங்க. பஹ்ரைன்ல செத்துருக்காய்ங்க. ஜோர்டான்ல செத்துருக்காய்ங்க. அவிங்க வந்து 1000 தாண்டும். 13 பேரு, 18 பேரு, 20 பேருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் டுபாக்கூர். அவங்க 1000 வீரர்களுக்கு மேல செத்துருக்காய்ங்க இங்க. அதனால தான் அங்க வந்து கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ அ ம ஈரானோட மனநிலை என்ன?
நான் வந்து பின்வாங்க மாட்டேன். அடிப்பேன். என் கையில இன்னும் ஆயுதம் இருக்கு. இப்போ வரைக்கும் இங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இப்போ வரைக்கும் ஆயுதம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஈரான்ல. ஈரான்ல. அதுக்கப்புறம் இங்க சப்போஸ் செய்யறது கொஞ்சம் குறையுதா, அ உடனே இவன் வந்து சைனா வந்து சப்ளை பண்ண தயாரா இருக்காங்க. மறைமுகமாவும், நேர்முகமாவும். நேர்முகம் நேரடியா. மறைமுகம் எதுக்கு? இப்போ குடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்னாலஜி குடுக்குறதுக்கு வந்து அ இவன் வந்து ரஷ்யா வந்து ரஷ்யா இருக்காப்புல. தயாரா இருக்காங்க. இப்ப இதே மாரி இன்னும் ஒரு 4 மாசம் அமெரிக்கா தன்னோட ஆயுதத்த வச்சு ஈரான் அடிக்கிறான். ஈரான் வந்து இங்க பூரா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா, இப்ப என்ன போன வாரம் என்ன தகவல் வந்துச்சு? ஒரே நேரத்துல வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் உலகத்துல மொத்த ஃபைட்டர் ஜெட்டையும் கொண்டு வந்து ஈரான் மேல வந்து பொத்தல் போடுறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி ஒருவேள போட்டான்னா, அமெரிக்காவுல மொத்த இது வந்து காலியாயிரும். அப்ப என்ன ஆகும்? ஒரு வடகொரியா போதும் அமெரிக்காவ அடிக்கிறதுக்கு. அமெரிக்காவ சொல்லி முடிச்சுருவாங்க. ஏன்னா, திருப்பி அடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட இது ஆயுதம் கிடையாது. அந்த அளவுக்கு அமெரிக்கா சூழல். அப்புறம் ட்ரம்ப்போட மனநிலை கேட்டீங்க. ட்ரம்ப் எந்த காலத்திலும் உருப்படியா வந்து ஒரு நல்ல மனுஷனோட மனநிலையில இருந்திருக்காப்புல. ஒரு கேவலமான ஒரு கிறுக்கன். ஏன் கிறுக்கன்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு அன்பால சொல்றது தான் அந்த ஆள. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், அன்பு கிறுக்கன். இல்ல நம்ம எப்பவுமே ஒரு சொல்றது வந்து, இப்ப நான் வந்து சிலருக்கு வந்து அடைமொழியோட ரெகுலரா பேசினேன்ல, அது துபாய் வரைக்கும் எதிரொலிக்குது. எப்படின்னா, கிறுக்கு அதிபர், கிரிமினல் அதிபர் அப்படின்னு சொல்றது உண்டு. கிறுக்கு அதிபர் அப்படின்னா யாருன்னு சொல்ல வேண்டியதில்ல. ட்ரம்ப். கிரிமினல் அதிபர் நெதன்யாகு. இந்தா நீங்களே சொல்லிட்டீங்களே. இது வந்து எப்படின்னா, நம்ம நண்பர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, "என்னங்க இது நீங்க சொல்ற அ ம அடைமொழி வந்து இங்கேயும் துபாய்ல இவ்வளோ ஃபேமஸா இருக்கு. பேர சொல்ல பயப்படுறாய்ங்க." அது சரிங்க சார். பரவால்ல. ஆமா நம்ம கிறுக்கு அதிபர் இருக்கார்ல, அப்படின்னு கிறுக்கு அதிபர்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவரு நம்ம நம்ம வச்ச பேரு. சரிங்க சார். அடைமொழி. சரி. ஆனா இது அப்படித்தான். இப்போ வந்து அமெரிக்கா கையில ஆயுதம் இன்னும் இருக்கு. ஆனா நெறைய குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு வந்து அலார்மிங் சிச்சுவேஷன் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அவங்க கையில இன்னும் இருக்கு. ஓகே. நமக்கு அந்த ஏன்னா நெறைய அந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல இருந்து நெறைய பார்க்கும்போது, இந்த வார்னிங் இருக்குல்ல, அந்த வார்னிங் வந்து பென்டகன்லேருந்து வந்திருக்கு. "எப்பா நீ போற போக்கு சரியில்ல. இதே மாரி எல்லாம் சோலி முடிஞ்சிரும். கடைசியில ஏதாவது ஒரு நாடு நீங்க வந்து ரஷ்யா, சைனாலாம் வேண்டாம். வடகொரியா ஒண்ணு போதும். இல்ல இவன் போதும். ஈரான் வந்து இங்கேருந்து ஒரு 8, 10 மிசைல் அனுப்பிச்சான்னா போதும். திருப்பி தாக்கணுமே." அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல அவ்வளோதான் சோலி முடிஞ்சுச்சு. இப்ப வந்து அவர் வந்து என்ன மனநிலை இதுவரைக்கும் இந்த 5 மாசத்துல அவரு இந்த யுத்தத்த மட்டும் வச்சு, ஆ அ இது வந்து ட்ரம்ப் அவர் குடும்பம் சம்பாதிச்சது 50,00,000 கோடிக்கு மேல சம்பாதிச்சாங்க. 500 பில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காங்க. எதுல? ஷேர் மார்க்கெட்ல, கிரிப்டோ கரன்சில. ஓகே. அது வந்து இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சத. இப்போ வந்து அஃபிஷியலா வந்திருக்கு. எல்லாம் போட்டு ம ம ட்ரம்ப் வந்து வளைக்கிறாங்க. சாக போற காலத்துக்கு 80 வயசு தாண்டிருச்சு. சாக போற காலத்துல எதுக்கு இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்க? இதுலேருந்து இன்னும் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்லேருந்து தப்பிக்க வேற செய்யணும். இப்ப நவம்பர்ல எலக்ஷன் வருது. என்ன செய்ய போறான்னு தெரியல. ஆனா, இங்க வந்து நெத்தன்யாகு தான் வெறி புடிச்சு அலையறாப்புல. அந்த ஆள் எங்க போனாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். நியூயார்க் வந்தா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றாப்புல. ஆனா, நியூயார்க் போகாம இருக்க முடியாது. அப்ப நேரடியா அரெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா அந்த மம்தானிக்கு என்ன சொன்னேன், மம்தானி நேரடியா அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா, அரெஸ்ட் பண்ணக்கூடிய முகாந்திரத்த கொண்டு வருவேன் அப்படின்றாப்புல. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரில வேற சொல்றாங்க, நெத்தன்யாகு வந்தா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யூரோப்பியன் கண்ட்ரில வேற சொல்றாங்க. அப்ப எல் எல்லாத்துக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாம் அப்படி இருக்கு. இன்னைக்கு சிச்சுவேஷன் வந்து அமெரிக்கால அவங்களோட ஆயுத பலம் வந்து குறைஞ்சிருக்கு. அ ஈரான்ல ஆயுத பலம் வந்து குறைஞ்சா கூட, அத ஃபில் அப் பண்ற வேகம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ, இப்போ அமெரிக்கால இருந்த ஆயுத பலம் முன்னாடி இருந்ததுக்கு, ஒரு போன வருஷம் இருந்த ஆயுத பலத்த விட 50, 60% மேல குறைஞ்சிருச்சு. இங்க வந்து 50, 60% மேல குறைஞ்சா கூட, ஃபில் அப் பண்ற வேகம் வந்து திரும்ப ஒரு 80%க்கு மேல வந்துருச்சு. இவங்ககிட்ட வரல. இவ்வளோதான் கிட்டத்தட்ட இவ்வளோதான் மேட்ரு. நன்றி சார். ஈரான், அமெரிக்கா போர்ல அமெரிக்காவோட பலம் எப்படி இருக்கு? ஈரானோட பலவீனம் எப்படி இருக்கு? நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.